ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிரெடேட்டர், பேட்டில்ஷிப் இந்த மாதிரியான படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரியான கான்செப்டில் எடுத்த படம் தான் இது. அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோட பிரதரும் ஒரு ஆர்மி மேனாக இருப்பாங்க. அவங்க ஆப்கானிஸ்தானுக்கு போயிட்டு இருக்கும்போது தாலிபன்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோவை தவிர இருந்த எல்லா சோல்ஜர்ஸுமே இறந்து போயிடுறாங்க, இன்க்ளூடிங் நம்ம ஹீரோவோட பிரதருமே. ஆனால் நம்ம ஹீரோட பிரதருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். அவனோட ஆசையை இவங்க 2 பேரும் சேர்ந்து ரேஞ்சர் ஆகணும் அப்படின்றது தான். இதை எப்படியாவது நம்ம தம்பிக்காக நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரேஞ்சர் செலெக்ஷன் ப்ரோக்ராமில் கலந்துக்கிறாரு. அதில் செலக்ட் பண்ண சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ஃபைனல் ரவுண்டில் ஒரு காட்டுக்குள்ளே இறக்கி விடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. அதுலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு ஸ்டோரியை சொல்லக்கூடிய படம் தான் 2026 ரிலீஸ் ஆன வார் மிஷன். இந்த படத்தோட முழு கதையை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. அப்போ நான் போடக்கூடிய பல டிஃப்ரெண்ட்டான மூவிஸ் உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். படத்தோடைய ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்மி மேன்கள்லாம் எல்லாருமே இருக்காங்க. அதில் ஒரு டேங்கர் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிருக்கு. நம்ம ஹீரோ பேசிக்காக ஒரு இன்ஜினியரும் கூட, மெக்கானிக்கும் கூட. அவர் அதை சரி பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. அப்போது அங்கே ஒரு ஆள் இருக்கார். அவரை பார்த்துட்டு இதுக்கு காரணம் இந்த கிறுக்கு தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. யாருன்னு பார்த்தா அவர் தாங்க இவரோட தம்பி. அப்படியே அவர்கிட்ட பேசிக்கிட்டே இந்த டேங்கரை பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரோட தம்பி பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த ரேஞ்சர் செலெக்ஷன் ப்ரோக்ராமில் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. நம்ம 18 வயசில் பேசின விஷயம்டா அது, அதெல்லாம் இப்போ போய் நீ சொல்லிட்டு இருந்தா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவங்க தம்பி கேட்டுக்கிட்டதுனால சரி ஓகே அப்படின்ற மாதிரி கடைசியாக ஒத்துக்கிறாரு, போகலாம் அப்படின்னு சொல்லி. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோட பிரதருக்குமே சந்தோஷமாயிடுது. எப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தாலிபன்கள் இவங்க இருக்கிற அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அட்டாக் நடந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ முழிச்சு பார்க்குறாரு. அவருக்கு நல்லா அடிபட்டிருக்கு, காலும் நடக்க முடியல. நொண்டி நொண்டி நடந்து போய் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரோட உடம்பும் செதஞ்சு போய் கிடக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவரோட தம்பியுமே இறக்குற நிலையில இருக்கான். அப்படியே கட் பண்ணா 2 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சர் செலெக்ஷன் ப்ரோக்ராமுக்கு எல்லா சோல்ஜர்ஸ் கூட கேம்புக்கு போயிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. அங்கே ஒவ்வொரு சோல்ஜர்ஸுக்குமே ஒரு பேண்டு கொடுக்கப்படுது. அதில் தான் அவங்களுக்கு ஒரு கோடு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை சொல்லி தான் எல்லாருமே கூப்பிட்டுப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோவுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் தான் 81. மெயினாக நம்ம ஹீரோ இதில் கலந்துக்கிட்டதுக்கு காரணமே அவரோட தம்பி தாங்க. தம்பி இறந்து போயிட்டான் அந்த போரில். அவன் இல்லைனாலும் அவனோட ஆசையை நிறைவேற்றினா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இங்கே வந்திருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு பல ட்ரைனிங் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜையும் இவங்க கடந்து வந்தால் மட்டும்தான் ஒரு ரேஞ்சராக மாற முடியும். இது ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. அவ்வளோ டஃப்பான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இது எல்லாத்துலேயுமே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கடுமையாக பண்ணிகிட்டு இருக்கா. ரன்னிங்கில் கூட எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அதை பார்த்துட்டு இருந்த அங்கே இருந்த சர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோப்பில் ஏறி போகிறது அண்ட் கன் ஷூட்டிங்கில் கூட நம்ம ஹீரோவை தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. அதையுமே சூப்பராக ஷூட் பண்ணிடுறாரு. இப்போ லஞ்ச் டைமில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற கேங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ யாரு கூடயுமே பேசாமல் தனியாக தான் உட்காந்துருக்காரு. ஆனால் அவரை பற்றி இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இவர் தான்ப்பா அந்த போரில் ஒரே ஆளாக தப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட தம்பியை தோல்லே தூக்கிட்டு போனாராம். அதுக்காக அவருக்கு சில்வர் அவார்டு கூட கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்தால் சர்ஜென்ட்டும் என்ன வாய் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு 15 இருப்பான், நம்பர் 15 இருப்பான். அவனை பார்த்து திட்டுறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆயிடுதுங்க. நம்ம ஹீரோவுக்கு தூக்கம் வரவே மாட்டேங்குதுங்க. மென்டலாக அவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காரு அவரோட தம்பியோட இறப்புல இருந்தே. ஸோ அதனாலே அவருக்கு தூக்கம் வரவே மாட்டேங்குது. இப்போ அடுத்த நாள் ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா கீழே ஆழத்தில் தண்ணிக்கு அடியில் இருந்து அங்கேருந்து நடந்து போனோம். அப்படி ஒரு டெஸ்ட்டில் நம்ம ஹீரோ மட்டும் கடைசி வரை நடந்துக்கிட்டே இருக்காரு. எல்லாருமே மூச்சு விட முடியாமல் மேலே வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் அவரோட தம்பி இறந்து போனால் அந்த விஷயத்தை நினச்சி பார்த்துட்டே அந்த இடத்துல நின்றுறாருங்க. மயங்கிடுறாரு தண்ணிக்குள்ளேயே. அப்புறம் மேலே இருக்கிறவங்க இவரை தூக்கிட்டு வெளியே கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண பிறகு தான் அவர் முழிச்சுக்கிறாரு. இதை பார்த்தாங்கிறத சர்ஜென்ட் அவரோட ரூமுக்கு கூப்பிடுறாங்க. இவருமே உள்ள போனா அப்போ சர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீ இதில் டிஸ்கன்டினியூ பண்ணிடு. உன்ன மாதிரி ஒரு திறமையான ஆளை நாங்கள் பார்த்தது இல்லை தான், ஆனால் நீ மென்டலாக பாதிக்கப்பட்டிருக்க. இதுக்கப்புறமும் நீ கன்டினியூ பண்ண அப்படின்னா உன்னோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் நம்ம ஆசைப்பட்டோம், தம்பியோட ஆசையை நிறைவேற்றணும்னு நினச்சா இவங்க எப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சோகப்படுறாரு. ஆனால் அவர் பின்வாங்குற மாதிரி தெரியலங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நீயே அதை டிஸ்கன்டினியூ பண்ணிடு, நாங்கள் வெளியேற்றணும் அப்படின்னா அது கொஞ்சம் ரூடாக இருக்கும், நீயே போயிட்ட அப்படின்னா நல்லது அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாது, எனக்கு ட்ரைனிங்க்கு நேரமாச்சு அப்படின்ற மாதிரி வெளியே போயிடுறாரு. இப்போ அடுத்த நாள் கடைசி ரவுண்டுக்கு யார் யாரெல்லாம் போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி பேரை வாசிச்சிட்டு இருக்காங்க. அந்த பேரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பேர் இல்லை.
என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா அவங்க சொன்ன பேர் எல்லாருமே எலிமினேட்டட், அந்த பேர் சொல்லாதவங்க தான் செலக்டட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கும் சந்தோஷமாயிடுது. இப்போ ஃபைனல் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் லீடரா போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற நம்பர் 7 தான் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வர லீட் பண்ணிட்டு இருப்பான். அவனை பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லீடரா போட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ தான் அந்த டீமை லீட் பண்ண போறாரு. இப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல இவங்க காட்டு பகுதிக்குள்ள இறக்கி விட்டுருவாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா மலைப்பகுதி, ரிவர்னு சொல்லி ஏகப்பட்ட தடைகள் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி ஃபினிஷிங் லைனை இவங்க கிராஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கு நடுவில் இவங்க ஏகப்பட்ட ட்ராப்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கடந்து வந்தீங்க அப்படின்னா அவங்க தான் ரேஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எல்லா சோல்ஜர்ஸுமே ஹெலிகாப்டரில் ஏற்றிட்டு அந்த காட்டுக்குள்ளேயும் அவங்க வந்து இறக்கி விடுறாங்க. இப்போ அந்த இடத்துல இறங்கின இவங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுக்குறாரு. இங்கே பாருங்க, யாருமே பின்வாங்கக்கூடாது, எல்லாரும் கடைசி வரை போராடுவோம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அப்படியே நம்பர் 7ம் அதே மாதிரி மோட்டிவேட் பண்ணுறான். அங்கேருந்து அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கையில் கன்று கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த கன்னில் இருக்கிறது எல்லாமே போலியான புல்லட் தான். செலெக்ஷன் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இவங்களுக்கு போலியான கன்று தான் கொடுத்துருப்பாங்க. இப்போது காட்டில் நிறையவே ஆபத்து இருக்கும். ஸோ எங்கே ட்ராப் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. எல்லாரும் எடுத்து வைக்கிற அடியை கவனமாக எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்போது மேலே இருந்து ஏதோ ஒன்று கீழே விழுகுதுங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு பெரிய அட்டாக் மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு யார் பண்ணால் எப்படி நடந்ததுன்னு இவங்களுக்கு புரியவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் தூரம் போன பிறகு பார்த்தா அங்கே ஒரு மிஷின் மாதிரி இருக்குங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்குது. என்னென்ன இவங்க விஎஃப்எக்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற 15லாம் பேசிகிட்டு இருக்கான். சரி, அதை போய் செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சுற்றியுமே அதை ஒரு பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுவுமே ஆகலை. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆச்சரியமாயிடுது. ஏதோ ஆபத்தாக இருக்க போகுது அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த மிஷின் ஆன் ஆகி அப்படியே நிற்கிதுங்க, எந்திரிச்சு நிற்கிது. அது அங்கே இருக்கிற எல்லாரையுமே ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு தள்ள ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக அது வந்து கொண்டுட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ட்ரைனிங்க்கு தானே வந்திருக்கோம், ஆனால் இது எப்படி இங்கே வந்தது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அங்கே இருக்கிற பாதி பேரோட உயிர் போயிடுச்சுங்க. இப்போது தப்பிச்சவங்க மட்டும் இன்னொரு பக்கமாக போய் விழுந்திருக்காங்க. அதில் நம்ம ஹீரோவுக்கும் பலமாக அடிபட்டிருக்கு. அவனுக்கு அப்போது அவங்க தம்பி இறந்தாங்கல்ல, அந்த வார்ஃபீல்டு வந்து ஞாபகம் வருது. அப்போது கண் முழிச்சிட்டு அங்கே பக்கத்தில் ஒருத்தரோட நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை வந்து குத்தி இருக்கும். ஸோ அதை அவர் வந்து எடுத்து விடுறாரு. அப்புறம் தான் நம்ம எப்படியாவது இந்த விஷயத்த வெளியே கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு அவங்களுக்கு ரேடியோ தேவை. ரேடியோ வந்து இன்னொருத்தங்கிட்ட தான் இருந்திருக்கும். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ எட்டி பார்க்குறாரு பாருங்க. அங்கே இருக்க எல்லாருமே செத்து போய் தான் கிடக்காங்க. அப்போது அந்த ஆள்கிட்டையும் போகிறாரு. ரேடியோவும் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே ரேடியோவை கான்டாக்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த சமயம் அந்த மெஷினுமே அங்கே தான் எல்லாரையுமே ஸ்கேன் பண்ணி கொண்டுகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு பார்த்த நம்ம ஹீரோ மறுபடியும் இங்கே வந்துடுறாரு. இப்போது இங்கே உயிர் தப்பிச்சது 5 பேர் தான். நம்ம ஹீரோ வந்து இந்த 5 பேரை தான் லீக் பண்ணி கூப்பிட்டு போனோம். இப்போ இவங்க மலைக்கு மேலே இருப்பாங்க. ஸோ கீழே போயிட்டோம் அப்படின்னா சேஃபு. அதனால நம்ம எல்லாரும் ரோப்பை மாட்டிட்டு கீழே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை சொல்கிறாரு நம்ம ஹீரோ. ஆனால் அங்கே இருக்கிற நம்ம அசிஸ்டன்ட் கேப்டன் இருக்கார்ல, அதான் நம்பர் 7. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா முட்டியில் அடிபட்டிருக்கும், அவனால் நடக்க முடியாது. சரின்ட்டு அவனையுமே ரோப்பால் கட்டி நம்ம கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஹீரோ இவங்களாம் கீழே இறங்கிடுறாங்க. மேலே 2 பேர் மட்டும் இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு க்ரிப்புக்கு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம 7 கீழே இறக்கிட்டு இருக்க அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா, அதான் அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இருக்கு. பேலன்ஸ் இருக்கிறவங்களும் கீழே வந்துடுறாங்க. இப்போது அந்த மலையை ஒட்டி எல்லாருமே உட்காந்துக்கிறாங்க. அப்போனா தான் அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்க்காதுன்னு நினச்சிட்டு அந்த மிஷினுமே இங்கே எட்ஜில் வந்துட்டு கீழே ஸ்கேன் பண்ணுது. ஸ்கேன் பண்ணும்போது எல்லாரும் ஓரமாக இருக்கிறதுனால அவங்க மேலே அந்த ஸ்கேனிங் படலை. பட் நம்ம நம்பர் 7 இருக்கான்ல, அவன் காலை வந்து நீட்டிட்டு இருந்துப்பான் போல், அவனோட காலில் அது ஸ்கேன் பண்ணிடுது. அங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போது இப்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடுங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. எல்லாரும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிஷினும் அந்த இடத்துல ஷூட் பண்ணி தாக்க ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே எப்படியே தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம நம்பர் 7க்கு காலில் இருந்து ரத்தம் வர வந்துட்டு இருக்குங்க. ஸோ இவனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணுமே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு பிளட்டை பார்த்தாலே கொஞ்சம் பயமாயிடும். ஏன்னா அவன் தம்பி இறந்ததை பார்த்துருக்காருல. அப்படியே அவர் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கும்போது அப்போது நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, உன்னால் முடியும், எனக்கு தெரியும், நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டிச் பண்ண சொல்கிறாரு. அதே மாதிரி அவனோட காயத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, இங்கேருந்து பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் 7 எப்படியாவது காப்பாற்றிடலாம். அவனுக்கு மருத்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் பொழைச்சிப்பான். அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து இன்னொரு பிளானை பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆறு இருக்கும். ஸோ அதை கடந்து போனால் மட்டும்தான் நம்ம போக முடியும் அப்படின்றதுனால அங்கே வந்து ஒரு ரோப்பு கட்டி ஆகணும். ஆனால் அந்த தண்ணியோட அலை பார்த்திங்கன்னா அதிகமாக அடிச்சிட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் அந்த பக்கமாக போய் ரோப்பை கட்டிடுறேன், ஆனால் நான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நீ தான் அந்த ரோப்பை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. சரிட்டு அவரோட உடம்புல ரோப்பை கட்டிட்டு இப்போ நம்ம நம்பர் 44ன்னு ஒரு பொண்ணு இருப்பான். ஸோ அவள் தான் வந்து கயிறை பிடிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த தண்ணியில் குதிச்சிடுறாரு. அலை வந்து பயங்கரமாக அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. ஆனாலுமே அவர் கடந்து அந்த பக்கமாக போயிடுறாரு. ரோப்பையும் அந்த பக்கமாக கட்டி வச்சிடுறாரு. இப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தராக அந்த ரோப்பை பிடிச்சிக்கிட்டே வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நம்பர் 7ஐயுமே கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த மெஷின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கும் வந்துடுதுங்க. கரெக்டாக இவங்க ரோப்பு வேற கட் ஆகி இவங்க எல்லாருமே தண்ணியில் விழுந்துடுறாங்க.
அந்த மெஷினுமே அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி இவங்களை ஸ்கேன் பண்ணி போட்டு தள்ளிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே அந்த தண்ணியில் அடிச்சுக்கிட்டு இந்த பக்கமாக போயிட்டுருக்காங்க. யாரு எங்க இருக்கான்னே தெரியலங்க. ஸோ எல்லாரும் ஒரு கட்டத்துல கரையோரமா ஒதுங்கிருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த மெஷினுமே இங்க இல்ல. இவங்க மட்டும் இந்த கரையோரமா இருக்காங்க. நம்பர் 7யுமே இவங்க தண்ணியிலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலேயும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, வாங்க நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு அந்த ஃபினிஷிங் லைன் இருக்கும்ல அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்கே போனால் அந்த இடம் ஃபுல்லாக சிக்கு நூறாக உடஞ்சு போய் கிடக்கு. அந்த இடத்துல இருக்கவங்கள கொண்டுட்டு தான் போயிருக்கு போல. எல்லாரும் அங்கே செத்து போய் தான் கிடக்காங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மெஷின் பயங்கரமாக இருக்கு. அதை எப்படின்னா நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே குழப்பம். அந்த இடத்துல தான் இவங்களோட சர்ஜன் இருப்பார்ல, அவர் அடிபட்டு கீழே இறக்குற ஸ்டேஜில் இருக்காரு. அவர்கிட்ட போய் இவங்க பேச ட்ரை பண்றாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அவர் இறந்தும் போயிடுறாருங்க. என்னடா இது அப்படிங்க எல்லாம் சோகத்தில் இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் வாங்க முன்னேறி போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, என்ன நீ உனக்கு மனசாச்சே இல்லையா, இப்போதான் இவர் இறந்துருக்காரு, கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண விடாம டக்குன்னு போலான்ற அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோவுக்கும் கடுப்பாயிடுது. எனக்கு மனசாட்சி இல்லைன்றியா, என் தம்பி இறந்ததுலேருந்து நான் ரொம்பவே கவலையில் இருக்கேன், அவனுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவங்க அதெல்லாம் கேட்டவுடனே அவங்களுக்கும் சோகமாயிடுது. இப்போ சரி ஓகே, நம்ம யோசிக்கிறதுக்குலாம் டைம் இல்லை, அந்த டேங்கர் ஒன்று அங்கே நின்றுட்டு இருக்கோம், அதை எப்படியாவது சரி பண்ணி அதை ஆன் பண்ணி அதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அதுக்கு தேவையான ஃபியூயல் எல்லாத்தையுமே சரி பண்ணி அந்த டேங்கரையுமே இவங்க ரிப்பேர் பண்ணிடுறாங்க. இப்போது நம்பர் 7யுமே அதில் ஏற்றிட்டு நம்ம 44 இருக்கால, அவள் தான் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கா. இப்போ எல்லாருமே ஏறின பிறகு நம்பர் 15 இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா நமக்கு புல்லட்ஸ் தேவைப்படுது, அது நம்மளை துரத்திட்டு வந்து அதை ஷூட் பண்ணணும்ல, அதனால நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இறங்கி போகிறான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த மெஷின் இங்கே வந்துடுது. அது வரதுக்குள்ளே டக்குன்னு போயிடலான்னு சொல்லிட்டு அவனுமே கையில் கிடைக்கிற எல்லா புல்லட்ஸுமே எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். ஆனால் கரெக்டான நேரத்தில் அந்த மெஷின் அவனையும் போட்டு தள்ளிடுது. அவனை போட்டு தன்னா அந்த நேரத்திலே அவன் புல்லட் தூக்கி போட்டிருப்பான். அந்த தூக்கி போட்டதில் நம்ம ஹீரோ அதை பிடிச்சி உள்ளே எடுத்துக்கிறான். இப்போ அந்த டேங்கர் ஆன் பண்ணிட்டு இவங்க ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த மெஷின் கிட்ட இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லி. அப்பயுமே அந்த ரோபோட் மெஷினை இவங்களை விடாம குண்டு மலையை போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணுமே அவளால் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. அதுவும் ஆனால் விடாமல் துரத்துக்கிட்டே இருக்குங்க. இவங்களும் ஷூட் பண்ணி பார்க்குறாங்க, அதுக்கு எதுவுமே ஆகலை. ஒரு வழியாக அந்த மலையிலேருந்து தப்பிச்சு அவங்க கீழே ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த மிஷின் கிட்ட தப்பிச்சாச்சுடா அப்படின்னு மாதிரி நினைக்கும் போது அந்த மிஷின் அந்த இடத்துக்கு நிற்கும் பாருங்க, அள்ளு விட்டுரும் உங்களுக்கு. அந்த ரோபோட்டோட வயிற்று பகுதியிலேருந்து ஒரு கதிர்வீச்சு மாதிரி வரும். அது மூலியமா அந்த டேங்கரை தாக்கும் பாருங்க. அந்த இடத்துல அந்த டேங்கரும் வெடிச்சு செதறுது. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த போர்க்களத்தில் படுத்து கிடக்கிற அந்த சீனை காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ ப்ரெசென்ட்ல காமிச்சா அதே மாதிரி நம்ம ஹீரோ அடிபட்டு கீழே விழுந்திருக்காரு. கண் முழிச்சு பார்த்தா அவரை சுற்றியுமே எல்லாருமே இறந்து போயிருக்காங்க போல. ஆனால் அங்கே ஒருத்த மட்டும் உயிரோட இருக்கான். அவன் தான் நம்ம நம்பர் 7. இப்போ ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. ரொம்ப தூரத்தில் இருந்து அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா மேலே ஏதோ ஒரு விஷயத்த சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு. அதாவது அது ஒரு சிக்னல் கிடையாது, அந்த ரோபோட்டோட மேல் பகுதியில் அதுக்கு தேவையான மூச்சு காற்றை மேலேருந்து இழுத்துக்குது. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே சில மணி நேரங்கள் ஆகுது. நம்ம ஹீரோவும் அவனை தூக்கிட்டு ஒரு இடத்துல போய் விட்டுறாரு. இப்போ அவன்கிட்ட இந்த காம்பஸை கொடுத்து இதை வச்சுட்டு நீ இந்த இடத்துல வெயிட் பண்ணு, நான் வர வரைக்கும் நான் அந்த ரோபோட்டை எப்படியாவது அழிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட நம்ம நம்பர் 7ம் எப்படி நீ அதை பண்ணுவேன், அதுதான் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கே, அது எப்படி உன்னால் அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோவும் தெரியல, பட் நான் ட்ரை பண்ண போகிறேன், ட்ரை பண்ணாதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம 7 இங்கே பாரு, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், உன் தம்பி இருக்கான்ல, அவனும் நானும் ஒரே இடத்துல தான் ட்ரைனிங் எடுத்தோம், ஸோ அவனும் நானும் ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே இவருக்கு ஆச்சரியமாயிடுது. இது ஏன்டா நீ முன்னாடியே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ நம்பர் 7 நீங்கள் தான் அதுக்கு விடவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்கும் ஒரு சந்தோஷமாயிடுது. ஏன்னா அவங்க தம்பியை காப்பாற்ற முடியல, பட் தம்பியோட ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டார்ல. தெரிஞ்சோ தெரியாமையும் அவர் வர தம்பியோட ஃப்ரெண்டை காப்பாற்றிருக்காரு. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தில் சரி ஓகே நம்ம அந்த ரோபோட்டை நான் அழிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பக்கத்தில் ஒரு ஆர்மி பேஸ் இருக்கு போல. அந்த இடத்துல ஒரு புல்டோசர் ஜேசிபி நின்றுட்டு இருக்கும். ஸோ அவன் ஒரு பிளான் பண்ணி அந்த ஜேசிபியில் ஏறிக்கிறாரு. இப்போ அந்த மெஷினுமே கரெக்டாக அந்த இடத்துக்கு மேலே நிற்கிது. இப்போ அது ஸ்கேன் பண்ணுது பாருங்க. ஆனால் நம்ம ஹீரோ அது நின்றுட்டு இருக்கிற இடத்துல பாம்பை செட் பண்ணி வச்சிருக்கான் போல. அதனால பாம்பு வெடிச்சு அந்த மெஷினுமே கீழே விழுந்துருது. இப்போ கரெக்டான நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த ஜேசிபி எடுத்துகிட்டு அந்த மெஷினை அந்த மலையோரமாக நசுக்க ட்ரை பண்ணுறாரு அந்த ஜேசிபியை வச்சு. அதாலேயும் அட்டாக் பண்ண முடியல. ஏன்னா அது பக்கத்தில் நெருங்கிட்டோம் அப்படின்னா அதால் அட்டாக் பண்ண முடியாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் அது அட்டாக் பண்ணும். அதனால அந்த வண்டியை வச்சு அதை அப்படியே நெரிச்சிட்டு இருக்காரு. இப்போ கரெக்டாக அதுக்கு மேலே வேற ஜல்லி மிஷின் இருக்கும். அந்த ஜல்லி கற்கள் எல்லாமே கீழே விழ ஆரம்பிக்குது. இதோட தலையில் இருக்கும்ல, இதோட தலையில் தானே இது மூச்சு விடும். அந்த இடத்துல கேப்பெல்லாம் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே அந்த ஜல்லி கற்கள்லாம் விழ ஆரம்பிக்குது. அதனால என்ன ஆகுது, அந்த ரோபோட்னால சுவாசிக்க முடியல, அதுவும் அடைச்சிக்குது. இதை நம்ம ஹீரோ முன்னாடியே கண்டுபிடிச்சி இதில் பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணியிருப்பாரு. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த வண்டி விட்டு கீழே இறங்கி ஓடுறாரு. அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் அடைச்சதுனால சுவாசிக்க முடியாமல் உள்ளுக்குள்ளேயே ஹீட் ஆகி அந்த ரோபோட் வெடிச்சு செதறுது. நம்ம ஹீரோவும் அந்த வெடிப்பில் அடிபட்டு கீழே போய் விழுகிறாரு. ஒரு வழியாக அந்த ரோபோட்டோட கதை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்பர் 7 அவரோட தோளில் தூக்கிட்டு அவர் தம்பி எப்படி தூக்கிட்டு போனாரோ அதே மாதிரியே தூக்கிட்டு போகிறாரு. ஆனால் இந்த வாட்டி நம்பர் 7 உயிரோட தான் இருக்கான்.
அவங்களோட ஜெனரல் இருப்பார்ல, அந்த இடத்துக்கே வந்துடுறாருங்க. ஸோ அங்க வந்துட்டு இவனையும் காப்பாத்தி விட, இப்போ அவர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "என்ன மன்னிச்சிடுங்க. உங்கள எங்களால காப்பாத்த முடியல. பட் எல்லா இடத்தையுமே அந்த ரோபோட்ஸ் வந்து அழிச்சிட்டு இருக்குதுங்க. சில பேர தான் காப்பாத்த முடிஞ்சது. பட் நீ தைரியமா இத பண்ணியிருக்க. நீ இத அழிச்சிருக்க அப்படின்னா, உங்களோட உதவி வந்து எங்களுக்கு தேவை." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போதான் நியூஸ்ல காமிக்கிறாங்க, இந்த உலகம் ஃபுல்லாவே இந்த மாதிரி நெறைய ரோபோட்ஸ் வந்து எரிக்கற்கள் மூலியமா கீழ விழுந்திருக்குங்க. ஸோ விழுந்ததுல எல்லா இடத்தையுமே சுக்கு நூறா சிதைச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே பயங்கரமா இருக்கு. இந்த விஷயத்த நம்ம ஜெனரல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி ரேஞ்சர் பேண்ட வந்து மாட்டி விடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு ரேஞ்சர் தான். ஸோ இப்போ நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிற மக்கள எப்படியாவது ரெஸ்க்யூ பண்ணணும். அந்த ரோபோட்டையும் அழிச்சாகணும். நீ அதோட வீக்னஸ தெரிஞ்சுக்கிட்ட. ஸோ அத வச்சு நம்ம அத எப்படியாவது அழிச்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ எல்லாருமே அங்க வந்து அசெம்பிள் ஆயிருக்காங்க. எல்லா ரேஞ்சர்ஸுமே. அந்த ரேஞ்சர்ஸ் கிட்ட நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்பீச் குடுக்க சொல்றாரு அந்த ஜெனரல். ஏன்னா நம்ம ஹீரோ ஒரே ஆளா அந்த ரோபோட்ட போட்டு தள்ளியிருக்கார்ல. ஸோ அவர் பேசினார் அப்படின்னா கொஞ்சம் தைரியமா இருக்கும் அப்படின்றதுக்காக பேச வைக்கிறாங்க. அவருமே மோட்டிவேட் பண்றாரு. இந்த மாரி நம்ம எல்லாருமே ரேஞ்சர்ஸ். நம்ம மக்களோட உயிருக்காக தான் போராடுறோம். நம்ம உயிரே போனாலும் அவங்கள காப்பாத்தி ஆகணும். இந்த மெஷின வந்து நம்ம அழிப்போம் அப்படின்ற மாரிலாம் வீரவசனம் பேசிட்டு எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணிட்டு அங்கருந்து ஹெலிகாப்டர்ல ஏறி அவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷனுக்காக போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ஹெலிகாப்டர்ல தூங்கிடுறாரு. அங்க இருக்கிற ஒருத்தன் இவரோட பேர் என்ன அப்படின்ற மாரி கேட்கறான். ஆனா யாருமே இவரோட பேர் தெரியல. நமக்கே தெரியலங்க. 81 அப்படின்றது மட்டும் தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. இவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் எந்த இடத்துலயுமே தூங்கியிருக்கவே மாட்டாரு. இவருக்கு தூக்கமே வராது. பட் இப்போ ரேஞ்சர் ஆயிட்டாரு. அவரோட தம்பியோட ஆசையை நிறைவேத்திட்டாரு. அப்படின்றதுனால அவருக்கு இப்போ ஒரு நிம்மதியான தூக்கம் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த காமிச்சு இந்த படத்த இந்த இடத்துலயே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த படம் கன்டினியூ ஆகுங்க. ஏன்னா இந்த மெஷின் அப்படின்றது வந்து இந்த உலகம் ஃபுல்லா வந்திருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி அழிக்க போறாங்க அப்படின்றது தெரியல. பட் இதுக்கு கண்டிப்பா பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சு அப்படின்னா அதையுமே பேசலாம். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்துல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.